இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? போன மேப் பதிவுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பக்ரோஸ்க் பகுதிக்கு பக்கவாட்டுல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல எல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது மெர்னோகிராட் வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த மெர்னோகிராட்ல இருந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். ரெண்டாவது வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் வரல. ரெண்டாவது உங்களால ட்ராக் பண்ணிக்க முடியும், போடுற வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது போல. கூட எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். இது பக்ரோஸ்க்ல இருக்கக்கூடிய ஆயுத கடங்கு, உக்ரைனோட ஆயுத கடங்கு இருந்திருக்கு. அந்த பையில ரஷ்யா ஃபேப் குண்டுகளை வீச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்ரோஸ்க்குன்ட்டு இல்ல, மெர்னோகிராடா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய செலிடோவா இருக்கட்டும், எல்லா பகுதியிலையும் சரமாரியான தாக்குதல் ரஷ்ய தரப்புல நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ரஷ்யா ஃபேப் குண்டுகளை இந்த பக்கத்துல டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது ஏர் ஸ்ட்ரைக் தான். இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, ரஷ்யா இந்த பகுதியில கம்ப்ளீட்டா அவங்களோட ஏர் சுப்பீரியாரிட்டியை காட்டுறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, இங்க பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இல்லையாப்பா, இது ரொம்ப முக்கியமான பகுதி அப்படிங்கிறது போல தெரியுது. ஆனா ஏன் இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. ரெண்டாவது, இந்த பகுதியில் உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புலேருந்து, இதை நான் உக்ரைனில் இருந்ததை நான் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் அந்த இமேஜ் லோடாக இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதாவது பக்முட்ல அவங்க எனிமின்னு மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எனிமி தானே. ஸோ அதனால் அவங்க தரப்புலேருந்து அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வின்டர் 2023 பக்முட்டை பிடிக்கிறதுக்காக ஸ்ட்ராம் பண்ணும்போது ஒரு ரிசர்வை ரெடி பண்ணாங்க இல்லையா பக்முட் அந்த டைமில். ஸோ அதை விட அதிகமாக ரஷ்யா இந்த பக்ரோஸ்க்கு சுற்றி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸில் அதிகமான ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வின்டர் அஃபென்சிவ் கண்டிப்பாக பக்ரோஸ்க்கை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரஷ்யன்ஸ் இப்போவே எடுத்தவங்க பக்ரோஸ்குள்ளே போகிறது கிடையாது. வின்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வின்டர் அஃபென்சிவ்ல இந்த பக்ரோஸ் கடிப்பாங்க அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் கணிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரத்தை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க என்னதான் ஓப்பன் பண்ணி கார்டை டவுன் பண்ணாலும் கடகடன்னு உள்ள போறாங்க அப்படின்னா மேபி அது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம். அதனால பக்கவாட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படிங்கிற போல முடிவுல ரஷ்ய தரப்புல இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதி கிரிட்டிக்கலா இருக்கு. அதனால உக்ரைனோட என்ஜியூ காராட்ராக், அதாவது என்ஜியூங்கிறது நேஷனல் கார்ட் ஆஃப் உக்ரைன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிகேடு, இந்த பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் பிரிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிரிகேடு. இவங்களை வந்து இந்த பக்ரோஸ் பகுதியில் ரீடிப்ளை பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டு வருது, தகவல் அது போல வருது. ஒன்ஸ் இது போல வர்றாங்க அப்படின்னா எவ்வளவு பேருங்க இருந்துருவாங்க அப்படின்ற போல கேள்வி வருது இல்லையா. 2000 பேர் வராங்களாமா. ஸோ இந்த 2000 பேர் எப்படிங்க தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்து மேபி டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக இருக்கலாம். கம்ப்ளீட்டா சிட்டியை அழிச்சிட்டு நீங்க எடுத்துங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒரு முடிவுல உக்ரைன் இருக்கலாம். அதனால இது போல ஒரு டிஃபென்சிவ் பிரிகேடுக்காக உக்ரைனோட நேஷனல் கார்டை டிப்ளாய் பண்ணியிருக்கலாம். அது போய் ட்ரென்ச் அமைச்சு பதுங்குழிகளை கிரியேட் பண்ணி, ரெண்டாவது இந்த ஷெல்டர்ஸை கிரியேட் பண்ணி அந்த பகுதியில் உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா முன்னேறி வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். ஒரு ஷெல்டராக கிளீன் பண்ணி வர்றதுக்குள்ள ஒரு வின்டர் முடிஞ்சு அடுத்த சம்மர் வந்துடும். ஸோ அந்த டைம் வரைக்கும் டிலே பண்ண வைக்கலாம், இந்த பக்ரோஸ்குள்ளேயே டிலே பண்ண வைக்கலாம் அப்படின்ற யோசனையில் உக்ரைன் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் அது வரைக்கும் ரஷ்யன்ஸ் இந்த புறநகரங்களில் முன்னேறாமல் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா செட்டில்மெண்ட்ஸ்லாம் இந்த மேப்பில் பார்க்கும்போது பக்கத்தில் நெருங்கின மாதிரி தான் இருக்கு. வின்டர் அஃபென்சிவ்ங்கும் போது ரஷ்யன்ஸ் புறநகரங்கள்லயும் முன்னேறுவாங்க. இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்காங்க. ரஷ்யன்ஸ் வந்து வின்டர் டைம்ல சண்டை பிடிக்கல கில்லாடிகள் அப்படிங்கிறது போல. அதாவது ரஷ்யன்ஸ் ஆர் குட் அட் ஃபைட்டிங் இன் வின்டர் அப்படிங்கிற சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வின்டர்ல ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் இருக்க போது இது ஸ்டாப் ஆக போறது இல்லை. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரொட்டேஷனை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த செப்டம்பர் மந்த் இறுதின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து ரொட்டேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அது நடக்க விடாம பண்ணாலே மேபி இந்த வின்டர் அஃபென்சிவ் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணத்தினால கூட அந்த ரிசர்வ்ஸா வச்சிருப்பாங்க இல்லையா, ரொட்டேஷனுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா புது குரூப்பை, அது ஆல்ரெடி சண்டை பிடிச்சிருப்பாங்க. அவங்க 6 மாசம் லீவ்ல போயிருப்பாங்க. இப்போ புது குரூப் சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து லீவு கொடுக்கணும். ஸோ அதனால அந்த ஃப்ரெஷ்ஷான குரூப் லீவ் எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு 6 மாசம் லீவ் கொடுக்கலாம். அதான் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த ரொட்டேஷன்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாம் வந்து எப்படி சொல்றது, வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த குரூப், அவங்கள வந்து இந்த கோர்ஸ்க்கு பயில ரீடிப்ளை பண்ணுவாங்களா ரஷ்யா அப்படிங்கிறதோட யோசனையில இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதுவும் நடக்கல. அவங்க ரிசர்வ்ஸ் தான், அவங்கள யூஸ் பண்ணவே கிடையாது ரஷ்யா. இப்போ ஃப்ரண்ட் லைன்ல யாரெல்லாம் இன்னும் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் பிரிச்சு டிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த ஒசட்டசியா, சவுத் ஒசட்டசியா, இந்த ஜார்ஜியா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரி,
புதுசா ஆர்மேனியாலேருந்து ரிட்டர்ன் வந்தாங்களா அவங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய நபர்கள்ல ரீக்ரூப் பண்ணி சில கம்பெனிஸை எடுத்து ஒரு பிரிகேடா ஃபார்ம் பண்ணி இங்க ரீடிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்புலருந்து. ஸோ இதுவுமே வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ்ல ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறதால சொல்லப்பட்டு வருது. ஒண்ணு ரஷ்யா ரொட்டேட் பண்ணக்கூடாது. ரொட்டேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வின்டர்லயும் இதே போல ஒரு அஃபென்சிவ் இருக்க போகுது. அதை எப்படி உக்ரைன் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது போல தெரியல. ஸோ இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப எந்த ஒரு டிலேயுமே இல்லாம மேப்புக்குள்ள போயிடலாம். இப்ப பார்க்க போற பக்ரோஸ்க்ன்றது உக்ரைனோட தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் டவுன் தான். அது டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய டவுன். ஸோ நம்ம ஜூம் பண்ணும்போதே தெரியும் பக்ரோஸ். ஸோ இந்த பக்ரோஸ்க்ல எந்த அளவுக்கு ரஷ்ய வீரர்கள் முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் தான் இந்த ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கிறது. இது ப்ரோ உக்ரைனியன் தரப்புல டீப் ஸ்டேட் தரப்புல கொடுக்கக்கூடிய மேப் தான் நம்ம லோட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த பகுதியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப பார்க்கும்போது முதல்ல இந்த மெர்னோகிராட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப கீழே நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதாவது 31ஆம் தேதி ஆகஸ்டோட நைட் 1 மணி வரைக்கும் வரக்கூடிய தகவலின் அடிப்படையில மார்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். ரஷ்யா இப்போ இந்த ஜெலனியை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா ரிவர் போயிட்டு இருக்கு. அதாவது இப்ப இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, தண்ணி மாதிரி சிம்பிள் ஓரளவுக்கு தோராயமா தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஓச்சா ரிவர் போயிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யன்ஸ் இந்த ஹல்ஸ்னிஃபிகா இருக்கு இல்லையா, ஸோ இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு காலையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுனால கீழே டைரக்டா போய் இந்த ஜெலனில அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. மேபி நாளைக்கு இந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், போன பதிவுல சொன்ன மாதிரி தான் ரஷ்யன்ஸ் இதை நோக்கி கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைனியன்ஸ், அதாவது ரெட் கலர்ல மார்க் பண்றதெல்லாம் ரஷ்யாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு, எல்லோ கலர்ல மார்க் பண்றதெல்லாம் உக்ரைனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட பகுதிகள் இருக்கு இல்லையா, சோ அது எல்லாமே உக்ரைனியன்ஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது எல்லாமே புறநகரங்கள். ட்ரென்ச் லைனை லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, நம்ம ஸ்ட்ரீட் மேப்புக்கு மார்க் பண்ண தெரியும். சோ இந்த இடத்துல குட்டி குட்டியா மார்க் ஆயிருக்கு இல்லையா, இது எல்லாமே ட்ரென்ச் லைன்ஸ். சோ அந்த ட்ரென்ச் எல்லாமே ஸ்ட்ராங் ஹோல்ஸ். அது வந்து உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது போக இன்னும் நிறைய ட்ரென்ச்சஸ் இருக்கு. நான் புரிதலுக்காக மிக முக்கியமான ட்ரென்ச்சஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த பகுதி எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். சோ இந்த இடத்துல இருந்து உக்ரைனியன்ஸ் இவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படல. படிச்சுனா அடுத்த பதில நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தின் அடிப்படையில ரஷ்யன்ஸ் இந்த ஜெலனில வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த டொலினிவ்கா இருக்கு இல்லையா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. ரெண்டாவது இந்த உக்ரைன்ஸ்கா இருக்கு இல்லையா, அதோட புறநகரங்கள்ல ரஷ்யா வந்து முன்னேறி வந்து இந்த தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பக்கவாட்டுல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. மேபி இந்த டைரக்ஷன்லயும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லிஷ்விகால இருந்து வந்து கூட தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏதோ ஜியோ லொகேஷன் வந்ததுன்னா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த டொலினியா இருக்கு இல்லையா, சோ இந்த பகுதியில அவங்க ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கும் போது உக்ரைனியன்ஸ் இந்த லிஷ்விகா இருக்கு இல்லையா, சோ அந்த பகுதியில இருந்து டேங்குகள் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அப்படி எட்டு வரும்போது ரஷ்யாவோட ட்ரோன்கள் அந்த பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்கும். அதுக்கான வீடியோ பதிவு சைடில் ஓட இருக்கும். பார்க்கும்போதே தெரியுது உக்ரைனியன்ஸ் கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் பெருமளவு முடியல. ஏன்னா ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் அதிக அளவில் இங்க உலாத்திட்டு இருக்கனால ஃபுல்லா ரீகனிசன் சர்வைலன்ஸ்ல வந்து அவங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கு. உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இந்த பக்கத்துல பெருமளவுல வேலையே செய்யல அப்படிங்கறது இங்க இருக்கக்கூடிய உண்மை. ஏன்னா ஹை கிளாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த பதிவுல மேபி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அந்த சிக்னலை ஜாம் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் அது கை கொடுக்கல. ரஷ்யா கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஃபுல் சப்ளை லைன்ஸுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. எப்படி ஃபுல் சப்ளை லைன்ஸும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய ரூட், அதாவது சண்டை அங்க நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அதுக்கு பக்கவாட்டுல இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸ்லயும் ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல தாக்குதல் பண்ணிருக்கு. இதுக்கான வீடியோ அந்த இடத்துல காட்டியிருந்தேன் இல்லையா, மார்க் பண்ணியிருந்தல ஐகான் மாதிரி. ஸோ அது எல்லாமே தான் அந்த உக்ரைனோட பிளாக் மாதிரி போட்டு எலும்புக்கூடு சிம்பிள் போட்டுக்கோங்களேன். அது வந்து சீசர் MLRS. அது மேல ரஷ்ய தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு லைனா லோடா இருக்கும். ட்ரோன் தாக்குதல் எல்லாமே லோடா இருக்கும். அது எல்லாமே சப்ளை லைன்ஸை ரஷ்யா என்டையரா கட் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ்க்கு சப்ளை வர மாட்டேது. ஸோ சப்ளை வராதனால அங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் பெருமளவில் தாக்குப்பிடிக்க முடியாம பின்வாங்குறாங்க அடுத்த செட்டில்மெண்ட்டுக்கு. ரஷ்யன்ஸ் இப்போ இந்த செட்டில்மெண்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல். முதல்ல கம்யூனிகேஷன் ஜாம் பண்றாங்க. ரெண்டாவது இது வந்து உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய தகவல் தான். இந்த மெர்னோகிராடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில நபர்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிஷியலா ரஷ்யன்ஸ் உள்ள வராங்க இல்லையா, இந்த மெர்னோகிராட் இந்த பகுதிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனியன்ஸோட செல்போன் டவர்ஸே கிடைக்க மாட்டேங்குதா, ரஷ்யாவோட டவர் தான் கிடைக்குதா. அதுவும் ரோமிங் சிம்பிளுக்கு மாறிடுது. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கால் பண்ணா போவே மாட்டேது அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சாட் எடுத்து பார்க்கும்போது நம்மள புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த பகுதியில் ஏதோ ஒரு வேலையை ரஷ்ய தரப்புன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது GSM ஜாமிங் ஓகே, GPS இல்ல GSM ஜாமிங் ஓகே. ஆனா
ஜிஎஸ்எம்ங்கிறது டவர் கிடைக்க விடாம பண்றதுக்கு அது செய்யறாங்க. ஓகே, இதென்ன ஜிஎஸ்எம் ஹேக்கிங்கா? இது ஆல்ரெடி நம்ம பல பதிவுகளை பார்த்துருப்போம். எப்படி ஹேக்கிங் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அது பெருமளவில் கை கொடுக்குது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2வது ட்ரோன் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. 3வது சர்வேலன்ஸ். இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கிளீனா இருக்கறனால, இதனால தான் வெல் கோஆர்டினேட்டட் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தேன். இது எல்லாம் அடுத்தடுத்த லேயருக்கு வந்து அவங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிகனைசன் டீம் வருது. அதுக்கப்புறமா மெயின் ரஷ்யன் டீம் வருது. மெயின் ரஷ்யன் ஆர்மி வருது. ஸோ இது எல்லாமே லைனா நடந்துட்டு இருக்கனால ஃபாஸ்டா இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்குது. இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஒரு பகுதிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சா சரி ஓகே, அடுத்த பையில அடுத்த டீம் லைனா ஒரு லேயரா எடுக்கிறதுனால ஈஸியா புஷ் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ நம்ம திருப்பி மேப்புக்குள்ள போயிடலாம். ஸோ இது எல்லாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல போயிடலாம். இந்த ஹார்டிஃபிகா இருக்கு இல்லையா, முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு ரஷ்யன் தரப்புல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஈவென்ட்ஸ் லோட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இது 30ஆம் தேதி, இது 29ஆம் தேதி, 28ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி. இந்த 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மிக்கலேவ்கா இருக்கு இல்லையா, சோ அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வந்திருந்தது. 2வது இந்த மிக்கலேவ்காவை தாண்டி போய் இங்க இருக்கக்கூடிய ட்ரோன் கண்ட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. 28ஆம் தேதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்ல சண்டை நடக்குது அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அவங்களோட டெலகிராம் சேனல்ல இதெல்லாம் அப்டேட்டா போயிட்டு இருந்தது. இன்னும் சில பகுதிகளில் ரஷ்யன்ஸ் முன்னேறிட்டு இருக்காங்க. 2வது இந்த மெர்னோகிராட்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். சைடில் ஒரு இமேஜ் இருக்கு. இது எல்லாமே உக்ரைனியன்ல இருந்தது. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். மேபி சில பல தப்புகள் இருக்கலாம். இந்த சண்டை நடந்தது இல்லையா, மெர்னோகிராடோட அந்த சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், அந்த மெர்னோகிராடுங்க மிகப்பெரிய டவுன் தான், ஒரு அரண். அது இந்த பக்ரோஸ்க்கு ஒரு பெரிய அரணா இருக்கிறது இந்த மெர்னோகிராட். இந்த மெர்னோகிராட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்ல சண்டை பிடிச்சாங்களே, ரஷ்யன்ஸ் அதை பிடிச்சாங்களான்னு கேட்டா பிடிக்கல. இப்போ வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. ரஷ்ய தரப்புலையும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம்னு சொல்லல. பட் ஆனா இனிஷியலா அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு அப்புறம், அதாவது 29ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மெர்னோகிராடோட ஹைட்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது எப்படி நடந்துச்சு, அதாவது ஹைட்ஸ் எங்க இருக்கு இதெல்லாம் தெரியணும்ல, இது மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ரஷ்யாவோட இனிஷியலா ஒரு சுமார் ரிகானிசன்ஸ் டீம், சபட்டாஜ் டீம் வந்து போய் அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மெர்னோகிராட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உக்ரைனியன்ஸ் அந்த பகுதியில் ரஷ்யன்ஸை டிஃபெண்ட் பண்றதுக்காக அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது மெயினான ரிகானிசன் அண்ட் சபட்டாஜ் குரூப் இருக்கும் இல்லையா, பவர்ஃபுல் டீம். ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வேற பகுதியிலேருந்து பக்கவாட்டில் இந்த ரயில்வே லைன்ஸை பயன்படுத்தி புறநகரங்கள் மூலியமா என்ட்ரு ஆகிறதுனால மெர்னோகிராடோட ஹைட்ஸ் எல்லாத்தையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இதனால ரஷ்யா வந்து சுத்தி வளைச்ச மாதிரி தான் இருக்கு. உக்ரைனோட பகுதிக்குள்ள போய் அவங்க இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் எல்லாமே ட்ரோன் வழியா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது எல்லாமே ப்ரோ உக்ரைனியன் தரப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல கிடையாது. 2வது இன்னொரு வீடியோ போய் சைடில் லோட் ஆயிருக்கும். இது அந்த மெர்னோகிராடுக்குள்ள இருக்கக்கூடிய உக்ரைனியன் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். ஸோ அவங்க வந்து வீடியோ பதிவுகள் காமிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்பா லோக்கல் சோர்ஸ்னா என்னப்பா சொல்றீங்க, இவங்களுக்குலாம் வந்து ரஷ்யா வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படிங்கிறதோட நம்ம எல்லாத்துக்கும் தோணும். ஆனால் இவங்க எல்லாரும் உக்ரைனியன்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இதுவும் உக்ரைன்ல இருந்தா தான் நான் ரஷ்யால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தந்துட்டு இருக்கேன். உக்ரைனியன்ஸ் இந்த பகுதியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் சேஃபா ரஷ்யாக்குள்ள கொண்டு போறதுக்கான சர்வீஸ் செஞ்சுட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஸோ இந்த ஒரு குரூப் கிட்ட இருந்தா நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். யாராவது இருந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தாராளமாக உக்ரைன் ரஷ்யாக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க, பெலரூஸ் வழியா கூட்டிட்டு போயிடுவாங்க. பறந்துட்டு இருக்கணும் அப்படிங்களா நீட் இல்லை, சேஃபா கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் மட்டும் ஒரு $35,000 $45,000, அதாவது உக்ரைனோட ஹரினியாஸ் இல்லை, அதெல்லாம் செல்லாது, டாலர்ல கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா செலவு முடிஞ்சிடும், கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ஏதுங்கிறது அங்க இருக்கிறவங்க கள நடவத்தில் இருக்கிறவங்க சொன்னாதான் தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஏன்பா இங்க எப்படி இவங்களாம் உக்ரைனியன்ஸ் இல்லை அப்படிங்கிற போல டவுட் வருது இல்லையா. இந்த டான்பாஸ் இருக்கிற யாருமே உக்ரைனியன்ஸ் இல்லை, எல்லாருமே ரஷ்யன்ஸ் தான். ஏன்னா ரஷ்யா பேசக்கூடிய நபர்கள் தான். ரஷ்யன் ஆர்மி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு ரஷ்யன் ஃபெடரேஷனோட சேஃப் லைன் இருக்கும் இல்லையா, அங்க போய் இருந்துக்குவாங்க. ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி இந்த பகுதியில் வருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ரூமர்கள். இப்போ நம்ம நேராக களத்துக்கு போயலாம், இந்த பகுதியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 27ஆம் தேதியே ரஷ்யன்ஸ் இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. ஸோ 28ஆம் தேதி இங்க என்ட்ரன்ஸ் சண்டை நடந்திருக்கு. ஸோ 29ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் இந்த புறநகரங்கள்ல இந்த ரயில்வே லைன்ஸ் பயன்படுத்தி அது வழியா முன்னேறி போய் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ஸை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இது எல்லாமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்த 2 நாள் ஆயிடுச்சு. பட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரிய வரல. அந்த பகுதியில் என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்கு சொல்லல. பட் ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் வச்சு பார்க்கும்போது ரஷ்யன்ஸ் பெருமளவில் இந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மிக்கலேவ்கா, 2வது இந்த ஷுரீஃப்
லத்தாக்கியாரா, சோ அது பேர் கொஞ்சம் கட் ஆகல. சோ இந்த பகுதியில் இப்ப நான் ரெட் கலர்ல மார்க் பண்றேன் இல்லையா, தோராயமா தான் மார்க் பண்ணிருக்கேன். சோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது ரஷ்யா ப்ரோ ரஷ்யன் சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய தகவல்கள். இருதரப்புலையும் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். சோ இது எல்லாமே இங்க இருக்க நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பதிவுல இதோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம். அடுத்தது இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க்ல எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதோட ஸ்டே சேஃப். பை பை.